Hello guys, welcome to Market Facts presented by writetomonk. Today we are going to have Praveen Chakrathary, the head of data analytics team, Indian Congress Party, and a great enthusiast in investment banking. Let's see him. Okay, there you have it. That's the first take on the market, and in tandem with the SGX Nifty, the Nifty has opened with an 85-point cut. Good evening, sir. Good evening. So இப்போ நீங்கள் IBM and Microsoft அந்த மாதிரி டெக் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் வந்து மூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு எந்த இதில் வந்து அதை மூவ் பண்ணிங்க சார், அது சொல்ல முடியுமா? நான் மைக்ரோசாஃப்டில் இருந்தது இப்போது விண்டோஸ் 95ன்னு ஒரு ப்ராடக்ட் ஒன்று வந்துச்சு. அப்போது அந்த டைம் அதுக்கப்புறம் எல்லோரும் பண்ண மாதிரி எம்பிஏ போய் நான் படித்த எம்பிஏ படித்த காலேஜ்லேருந்து ஆல்மோஸ்ட் 90% went to Wall Street, investment banking and finance, Whartonல. So நானும் I was part of the herd that went to Wall Street. So that was my transition to finance and banking. ஓகே சார். ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து அதான் சார் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே வந்து வேறு செக்டார்ஸ் மாதிரி இப்போ ஃபினான்ஷியல் ஃபீல்ட்ஸ்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போது நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சார்? See, in an analyst, when I started my career in finance, I was also an equity analyst. Equity analysis, it has actually changed quite dramatically. But now there is one belief I have, about any good analyst, if you avanga munadi or financial statements vechingena, வெறும் நம்பர்ஸ், செட் ஆஃப் நம்பர்ஸ், எந்த கம்பெனி என்ன யார் எந்த இண்டஸ்ட்ரி ஒன்றும் தெரியாமல் வெறும் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி தே ஷுட் பி ஏபிள் டு சே. இன்ஃபேக்ட் நான் when I used to conduct interviews to hire people, this would be my style of interviews. I would just give a set of numbers, guess the company or the industry. So I think this idea that numbers can tell a story, in my view, is the most important skill for any analyst in any field. Finance la I think நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. In fact, my friend Vikram Limaye, who is the CEO of the National Stock Exchange, இப்போது நான் ஒரு வாட்டரில் படித்தோம். அவர் வந்து எக்விட்டி அனாலிசிஸ்லாம் ரொம்ப மாறிடுச்சு. இப்போது சோஷியல் மீடியாலாம் அனலைஸ் பண்ணணும், கம்பெனி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து சொன்னார். நான் சொன்னேன், பட் அதெல்லாம் இருக்கட்டும், பட் அண்டர்லைங் இஸ் நம்பர்ஸ். ஸோ ஐ திங்க் தி எபிலிட்டி டு அனலைஸ் நம்பர்ஸ் அண்ட் த ஸ்கில், த யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் தட் ஸ்கில் வில் ஆல்வேஸ் ரிமைன் இம்பார்ட்டன்ட் இன் மை வியூ. நைஸ். ஸோ இப்போது நம்ம லாஸ்ட் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 12% மேலே ஃபால் ஆகிருக்கு. ஸோ மோர் தென் 7 lakh crores ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் கேபிட்டல் வந்து எரோட் ஆகிருக்கு. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா கூட கண்டினியூஸாக செல்லிங்கில் தான் போயிட்டுருக்கு. மோர் தென் 18,000 crores வந்து இப்போ ரீசெண்டாக டேட்டாஸ் வரைக்கும் 18,000 crores செல் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஆஃப்டர் அந்த சர்சார்ஜ் இப்போ ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, அப்போ கூட இன்னும் செல்லிங் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த ட்ரெண்ட் இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகுமா சார், இல்லை இது ரிவர்ஸ் ஆகுமா? அனாலிசிஸில் we say correlation is not causation. அதாவது இப்போ ரெண்டு ட்ரெண்ட், ஏதோ பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க, மார்க்கெட் கீழே போச்சு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால தான் மார்க்கெட் கீழே போச்சுன்னு we cannot immediately conclude. ஸோ நான் வந்து I've seen the market fall, I've seen the market reaction to the FM's budget. I am not convinced it's just because of some surcharge. இது சர்சார்ஜ், ஒரு டேக்ஸ் சர்சார்ஜ் வச்சு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆர் நாட் இன்வெஸ்டிங் இன் இந்தியா பிகாஸ் ஆஃப் சம் டேக்ஸ் சர்சார்ஜ் இருக்கா இல்லையான்னு. தெர் இஸ் அ மோர் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் தட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் worried about, which is the state of India's economy. Okay, எஸ், பட்ஜெட்டில் எதிர்பார்த்துருக்கலாம் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருமா, ரிஃபார்ம் வருமா, இது வருமானு. அது வராததுனால சரி ஒன்றும் இல்லை போல இருக்குது அப்படின்னு மேபி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஹவ் காட்டன் worried and they have started to exit.
இந்த சர்சார்ஜ்னால தான் எக்ஸிட் பண்ணுறாங்கன்றது ஐ டோன்ட் குவைட் பிலீவ் ஆர் அக்செப்ட். I remember ஒரு 4 years back, 4 or 5 years back, when capital gains tax was introduced, long-term capital gains tax was introduced. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, ஐயோ நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ஜீரோவாக இருந்தது. அவர் மிஸ்டர் சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்துச்சு, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் பிகேம் ஜீரோ. இப்போ இந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் திருப்பி போடணும்னு. அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க, அது போட்டிங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் they will withdraw, மார்க்கெட் கீழே விழுந்துடும், இது விழுந்துடும். நான் ஐ wrote a piece saying அதெல்லாம் தமிழில் சொல்லுவாங்களே பூச்சாண்டி. Investors don't invest because you don't have long term capital gains. They invest based on their belief in the Indian economy. Similarly, I don't believe this surcharge story. இவங்க சர்சார்ஜ் திருப்பி எடுத்தாலும் I don't think Indian foreign investors are coming back. பட் ஆனால் ஸ்டில் வந்து இன்னும் மேஜர் பிளேயர்ஸ் லைக் சமீர் அரோரா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே வந்து இன்னும் இந்த எல்டிசிஜி அண்ட் எஸ்டிசிஜி வந்து இன்னும் டவுன் பண்ணால் மார்க்கெட்டுக்கு இன்னும் ஃபேவராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டினியூஸாக ட்விட்ஸ் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அது அப்போது எல்டிசிஜியை டவுன் பண்ணால் நமக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதுலேருந்து எதாவது பெனிஃபிட் இருக்குமா சார்? See, Warren Buffett used to say, you never ask your barber if you need a haircut. நீங்கள் போய் அவர் தலைமுடி வெட்டுறவர்கிட்ட எனக்கு ஹேர்கட் தேவையானு தேவைன்னு தான் சொல்லுவார். நீங்கள் மார்க்கெட் ஆளுக்கிட்ட போய் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் தான் சொல்லுவார். ஸோ ஐ டோன்ட் திங்க் we should make policies based on that. Okay? Let's be clear. Investing in the markets is about fundamentals of the economy, fundamentals of sectors, fundamentals of companies. Taxation will always keep changing. சார் இப்போ நம்ம கிராஸ் டொமஸ்டிக் சேவிங்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2008 வந்து 37.8% அரௌண்ட் இருந்தது. 2011 35% ஆச்சு. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சம்மர் அரௌண்ட் 30.3% வந்து நம்மளோட டொமஸ்டிக் சேவிங் ரேஷியோ வந்து இறங்கிடுச்சு சார். அது வந்து இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2017 ஒரு 2.5 lakh crore நாங்கள் வந்து இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம் இந்த லிக்விடிட்டி கிரைசிஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ 80% ஆஃப் த கேபிட்டல் வந்து ஆல்ரெடி இன்ஃப்யூஸ் பண்ணியும் முடிச்சிட்டாங்க. டில் நோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டொமஸ்டிக் சேவிங்ஸ் ரேஷியோ வந்து 0.2% மட்டும் தான் சார் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் மீன் 30.3 30.5% மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகி 0.2%. ஸோ இப்போ இன்னும் அடிஷ்னலாக 70,000 crore வந்து உள்ளே புஷ் பண்ண போகிறோம். அது வந்து இந்த மேஜர் லிக்விடிட்டி கிரன்ச்சை வந்து சால்வ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியலி வில் இட் ஹெல்ப் சார்? No, you have to separate two things. Domestic savings is different from banking, financial system, liquidity crunch. Okay, 70,000 crores is for the financial system. அது வந்து banking system போகுது. So household savings பற்றி கேட்டிங்க. Household savings வந்து correct, it was very high. இது ரொம்ப சிம்பிள். household savings எப்படி ஒரு நம்ம வந்து what we households consume certain set of goods and services. Okay, சாப்பிடணும், டூத் பேஸ்ட் வாங்கணும், இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இந்த டூத் பேஸ்ட்டோட விலையோ இல்லை காய்கறி விலையோ அரிசி விலையோ இன்ஃப்ளேஷன் இருக்குது, கொஞ்சம் ஏறிட்டே தான் போகும். நம்மளோட இன்கம் இதோட ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம சேவிங்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை அட்லீஸ்ட் ஸ்டடியாக இருக்கும். இப்போ நான் வந்து 100 ரூபா கொடுத்து தக்காளி அரிசி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க இந்த வருஷம். அடுத்த வருஷம் என்னோடய சம்பளம் 100 ரூபா, நான் அது வந்து தக்காளி அரிசி வாங்குகிறேன். அடுத்த வருஷம் என்னோடய சம்பளம் 105 ரூபா, தக்காளி அரிசி இப்போ வந்து 110 ரூபா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோடய சேவிங்ஸ்லேருந்து எடுப்பேன். நான் தக்காளி அரிசி இல்லாமல் இருக்க முடியாது, புரியுதா? இதே மாதிரி 5 வருஷமாக போய் ஸோ அதனால தான் சேவிங்ஸ் ரேட் இஸ் டவுன்னா என்ன அர்த்தம், இன்கம்ஸ் ஹவ் நாட் கான் அப் இன் லைன் வித் இன்ஃப்ளேஷன். ஸோ சேவிங்ஸ் ரேட் வில் கம் டவுன். ஸோ த ரியல் ப்ராப்ளம் இஸ் நாட் சேவிங்ஸ் rate, the real problem is incomes. Okay, so the incomes have not gone up. That is our fundamental problem in the economy today.
இப்போ நமக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது செபி லாஸ்ட்டு 2018 மார்ச்சில் செபிலேருந்து வந்து ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸில் 35%க்கு மேலே ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இது பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்து அந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் செக்டர் ரெண்டுமே வந்து டிராஸ்டிக்கலாக ஒரு பெரிய ஃபால் டவுன் இருந்தது சார். கண்டினியூஸாக அதுக்கப்புறம் செல் ஆஃப் மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி 70%க்கு மேலே வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அடிஷ்னலாக அதுக்கப்புறம் ஜிடிபி ஸோ அது அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாகவே ஃபால் டவுனே ஆகிடுச்சு சார். ஸோ ஃப்யூச்சர் ஆஃப் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் செக்டர்ஸ் எப்படி சார் இருக்கும்? நான் மார்க்கெட் ஐ ஹவ் நாட் ஃபாலோட் ரீசெண்ட்லி. ஸோ எனக்கு இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்பில் என்ன ஆகும் அதெல்லாம் நான் விட்டு ஒரு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. என்ன ஆகும் நான் சொல்கிறேன், அது எனக்கு சரியாக தெரியாது. பட் ஜென்ரலி ஸ்மால் கேப் மிட் கேப்ஸ் ஆர் மோர் வாலடைல் தென் த லார்ஜ் கேப்ஸ். அதாவது ஸ்விங் ஜாஸ்தி தான் இருக்கும். when an economy turns or slows down, again I will use a Warren Buffett quote, when the tide goes, you will know who is swimming naked only when the tide goes down. அப்படின்னா அலை திருப்பி போயிடுச்சுன்னா தான் நம்மளுக்கு தெரியும் யார் மேலே துணி இருக்குது யார்கிட்ட துணி இல்லைன்னு. ஸோ மார்க்கெட் அதுக்கு எக்கானமிஸ் when it starts going down, small and mid caps get exposed. Okay, so small and mid cap risk is always high, but I cannot predict what will happen to this sector going forward. சரி சார், இப்போது ஆட்டோ செக்டார்ஸ் இப்போ எங்கே பார்த்தாலுமே ஆட்டோ செக்டார்ஸ் வந்து ஃபால் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து அதுதான் கவரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆட்டோ செக்டார் வந்து இப்போ ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரியல் ரீஸ்ட்ரக்சர் போயிட்டுருக்கு, அது வந்து இந்த ஆட்டோ செக்டாரோட ஃபால்க்கு காரணமாக இருக்குமா சார், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா? எது காரணம்? ஸோ ஆட்டோ ஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியல் ரீஸ்ட்ரக்சர் சார். இப்போ எல்லாம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு மூவ் பண்ணிவிட்டு அது ஒன்று இது பண்ணிட்டு இருக்காங்க. BS4 அண்ட் BS6 இன்ஜின் கன்வர்ஷன். ஸோ இண்டஸ்ட்ரியாக வந்து மேஜர் ரீஸ்ட்ரக்சரில் போயிட்டுருக்கு. இது ஒரு ரீசனாக இருக்குமா சார்? அது ஒரு ரீசனாக இருக்கலாம், ஆனால் அது வந்து மேஜர் ரீசனாக இருக்க முடியாது. அகெயின் நம்ம இதெல்லாம் இன் மை வியூ இட் கோஸ் பேக் டு November 8, 2016. என்னாச்சு November 8, 2016? Demonetization. பணம் சிஸ்டம்லேருந்து அப்படியே இழுத்துட்டாங்க ஓவர் நைட். நான் அப்போவே எழுதினேன் இது வந்து ஒரு அட்லீஸ்ட் 10 வருஷத்துக்கு இந்த எஃபெக்ட் இருக்கும் நம்மளுக்கு. வாட் தட் டஸ் இஸ் அது வந்து சப்ளை செயின். நம்ம இந்தியாவில் வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரின்னு ஆட்டோ இண்டஸ்ட்ரி இஸ் அ இக்கோசிஸ்டம். ஓகே, மெனி ஸ்மால் காம்போனன்ட் சப்ளையர்ஸ் இது they're all cash-based businesses. So it just destroys supply chains when you squeeze out liquidity. So finance la நம்ம சொல்லுவோம் liquidity crisis will turn into a solvency crisis னுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பணம் இல்லை, ஸோ நாளைக்கு வந்துடும் பணம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். அது வராது நாளைக்கு. கடைசியில் என்ன ஆகும், நம்ம கம்பெனி இருக்காது, சால்வெண்ட்டாக இருக்க மாட்டோம். ஸோ liquidity crisis turns into a solvency crisis. So that is what is happening in my view in the auto industry. Okay, the first to get immediately impacted was construction demonetization. Construction immediately got impacted. Construction is the largest employer in this country. People went without jobs. Then came the supply chains of manufacturing. So autos, steel, chemicals, all manufacturing. But auto industry, the supply chain is very informal, very staggered and very cash based. So the supply chain crisis hit the components industry, which then moved on to the auto industry. But because demonetization removed employment, it impacted employment, demand got impacted. இப்போ மெயின் ஆட்டோ இண்டஸ்ட்ரினா நான் 2-வீலர் சைக்கிள் ஏன் விற்கலை, நம்ம காரை பற்றி விட்டுங்க, மெர்சிடிஸ் விற்கதா இல்லையான பிரச்சனை கிடையாது, சைக்கிள் விற்க மாட்டேங்குது, 2-வீலர் விற்க மாட்டேங்குது, யார் வாங்குறாங்க 2-வீலர்? ஸோ இது வந்து இல்லை, there is a big demand side shock and there is a what we call a supply side shock in economics. So I don't think people understood in the impact of demonetization. In my view, people still don't understand the impact of demonetization. It's perhaps the most idiotic economic move that any country has ever done in
modern history. ஸோ இப்போது இன்கம் எல்லாம் இப்போ இன்கம் ரேஷியோ நமக்கு அப்படியே டவுனாக தான் சார் இருக்குது. பட் ஆனால் சேவிங்ஸ் ரேஷியோவோ நமக்கு அதுவும் டவுன் ஆகிடுச்சு. இன்கம் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லேபர் மினிஸ்ட்ரிலேருந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. பிஎஃப் ப்ராவிடென்ட் எம்ப்ளாயியோட ப்ரீவியஸ் பிஎஃப் கான்ட்ரிபியூஷனை கட் பண்ணிவிட்டு எம்ப்ளாயியோட சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபோசல் ஒன்று வச்சுருக்காங்க. இது எந்த அளவுக்கு சார் எம்ப்ளாயீஸோட ஃப்யூச்சரை பாதிக்குமா இல்லை அவங்களுக்கு கரண்ட்டாக சப்போர்ட் பண்ணுமா சார்? அது ஐ டோன்ட் நோ. இது இந்த ப்ரப்போசல் பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது, என்ன டீட்டெயில்ஸ் ஆஃப் த ப்ரப்போசல். பட் ஜென்ரலாக இப்போ நம்ம இருக்கிற இந்த எக்கனாமிக் ஸ்லோடவுனுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நேற்று தான் நான் ஒரு பிபிசியில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். த ப்ராப்ளம் இன் தி எக்கானமி இஸ் இன்கம்ஸ் ஸோ இன்கம்ஸுக்கு த ஒன்லி சொல்யூஷன் இஸ் டு கிவ் money in the hands of people that need it the most. Okay, யாரோட இன்கம்ஸ் have become stagnant or வேலை இல்லை, அவங்க கையில் போய் காசு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சாமான் வாங்குவாங்க. they will start to consume, they will spend that, ஏன்னா because they need it, they will spend it. அவங்க ஸ்பெண்ட் பண்ணச்சே டிமாண்ட் இருக்கும். ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா then supply will start to increase, which means companies will start to invest. If companies invest, then employment will be created. இது வந்து கிளாசிக் எக்கனாமிக்ஸில் வந்து கெய்ன்சியன் டிமாண்ட் ஸ்டிமுலஸ் அப்படின்னும். ஸோ இஃப் யூ திங்க் அபவுட் இட், நாங்கள் எலெக்ஷன் வந்து காங்கிரஸ் பார்ட்டியில் நியாய் அப்படின்னு ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வந்தோம். நியாயன்றது என்ன திட்டம்? நாங்கள் சொன்னது என்னது, நீங்கள் டிமானிட்டைஸ் பண்ணீங்க, நாங்கள் நியாயை வச்சு ரீமானிட்டைஸ் பண்ணுவோம் எக்கானமியை, to give a demand side. I still think that is the only possible solution for our economy today, immediate solution. The PF, labor law, in the law, நான் போய் tax break கொடுக்குறேன் ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு, all that is not enough and will not move the needle. Sure sir. ஸோ இப்போ சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1.75 crores ஆஃப் சர்ப்ளஸ் மணியை வந்து கவர்மெண்ட்க்கு நாங்கள் புஷ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம கண்ட்ரியை வந்து இந்த வேர்ல்டு ரெசெஷன் ஃபியர்லேருந்து சேவ் பண்ணுமா, ஆர் இட் வில் கிரியேட் ஏ ஹியூஜ் பபிள் சார் அகெயின்? இல்லை பபிள்னு இல்லை. சி ஃபார் த கவர்மெண்ட் இட்ஸ் குட் நியூஸ், திஸ் நோ டவுட் அபவுட் இட். ஃபார் த கண்ட்ரி இட்ஸ் பேட் நியூஸ். நான் ஏன் கண்ட்ரிக்கு பேட் நியூஸ்ன்றேன், அதாவது இப்போ நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் உங்ககிட்ட வந்து என்ன ஹெல்ப் பண்ணி நீங்கள் என்னோடய தப்பை மறைச்சிருங்க அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், நான் அடுத்தது நான் வில் ஐ லேர்ன் மை லெசன்ஸ் ஆர் நான் திருப்பி போய் இன்னொரு தப்பு தானே பண்ணுவேன். அதுதான் அது இங்கே. இப்போது இந்த கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐலேருந்து 1.76 lakh crores டிவிடெண்ட்டாக எடுத்திருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து கவர்மெண்ட்டோட மணி, காசு தான். இது பெரிய தப்பு. இது ஆர்பிஐன்றது என்னது? ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிடையாது. ஆர்பிஐ கிட்ட எப்படி காசு வரும்? பிரிண்ட்டு, ஒரு பிரிண்டிங் மெஷின் தானே. என்ன ஆர்பிஐனா என்ன? பிரிண்டிங் மெஷின். காசு காசு வேணும்னா பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஆர்பிஐ உள்ளே போய் நான் காசை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்போ நான் என்ன தப்பு வேணால் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா எப்படியும் ஒரு பிரிண்டிங் மிஷின் இருக்குது, அங்கே போய் காசு எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த திஸ் ஐடியா தட் இட் இஸ் கவர்மெண்ட்ஸ் மணி, ஐ திங்க் இட்ஸ் மிஸ்ஸிங் த பாயிண்ட். இது வந்து திஸ் இஸ் அபவுட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அதனால தான் ரகுராம் ராஜன், உர்ஜித் பட்டேல், வீரலாச்சாரியா, நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்பிஐயில் 2 கவர்னர், ஒரு டெப்யூட்டி கவர்னர் ரிசைன் பண்ணலையா? இந்த மூவ், இந்த பேஸ்ட் ஆன் திஸ் மூவ் வேர்ல்டு ஓவர் இதுதானே சொல்கிறாங்க எல்லோரும். ஸோ இவங்கெல்லாம் முட்டாளுங்களா? இல்லைல்ல. இது வந்து ஸோ இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ், வெரி 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 டேஞ்சரஸ் ஸ்டெப். எஸ், அஃப்கோர்ஸ் நான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தேன்னா நல்லது தான். 1,76,000 crores கொடுத்தீங்கன்னா வெரி குட், எனக்கு ஐ கேன் யூஸ் இட். பட் இது வந்து எக்கானமிக்கு நல்லது பண்ணோன்றது இட்ஸ் அ வெரி ஷார்ட் டேர்ம் திங்கிங். அப்போது இந்த மூவ் வந்து நம்மளோட ருப்பியோட டிப்ரெஸ் கண்டினியூஸாக வந்து நம்ம ருப்பி வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது சார் அகேன்ஸ்ட் யூஎஸ்டி. இது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணாது, இன்னும்
ஃபியூடப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறீங்க? No. Again, correlation is not causation. Rupee pressure is different from what this is. Now, I've looked at RBI numbers. I think currency pressure வந்து இப்போது நாளைக்கு RBI இன்டர்வீன் பண்ணி டெப்ரிசியேஷன் ருப்பி டெப்ரிசியேஷனை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு காசு இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. I don't think the Indian rupee can just go into a free fall because RBI does not have money. That is not the case. ஸோ சார் இப்போது ஆல்ரெடி வந்து யூஎஸ் அண்ட் சைனா ட்ரேட் வார்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்கிற அசட்ஸ் அண்ட் அங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஏஷியன் இதை வந்து சேஃப் ஹேவனாக எடுத்துக்கிட்டு இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை மூவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து இப்போ நிறைய ஆர்டிகல்ஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த பற்றின உங்களோட வியூஸ் எதாவது இருக்காது? யார் எழுதுகிறாங்க? அது முட்டாளுங்க தான் எழுதுவாங்க அந்த மாதிரி. அது எப்படி சேஃப் ஹேவனுங்க? ஏஷியா இஸ் நாட் அ சேஃப் ஹேவன். See, what is happening in developed markets? Bond yields are negative. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் என்ன சொல்கிறாங்க? நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்குறேன், நீங்கள் என் காசு எடுத்துக்கிறதுக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் தேவையில்லைங்க, நீங்கள் கம்மியாக கொடுங்க திருப்பி. நான் இப்போ உங்களுக்கு 100 ரூபா கொடுத்தேன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு 90 ரூபா கொடுங்க போதும், ஆனால் நீங்கள் என் காசு எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. ஏன்? வேறு எந்த கண்ட்ரிலேயும் ஒரு எந்த அசெட் கிளாஸ் இல்லையோ எனக்கு நம்பிக்கை இல்லை, ரிஸ்க் ஜாஸ்தி. நான் வந்து போய் இந்த நிஃப்டி இந்தியாவில் ஒரு நிஃப்டியை வாங்க மாட்டேன், ஏன்னா அதில் ரிஸ்க் இருக்குது. நான் யூஎஸ் கவர்மெண்ட்டோ ஜெர்மன் கவர்மெண்ட்டோ ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டுக்கோ காசு கொடுக்குறேன். அதே 100 ரூபா நீங்கள் 90 ரூபா திருப்பி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் அந்த 100 ரூபா இந்த இதில் போட மாட்டேன். இதுதான் மீனிங் when we say bond yields are negative. So there's nobody who is considering this as safe haven. If anything, it's the opposite direction. ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே இப்போ இது போயிட்டுருக்கு. அப்புறம் வேர்ல்டு ரெசெஷன் ஃபியர் எல்லாமே கண்டினியூஸாக வந்து நெகட்டிவ் நியூஸஸ் வந்து மார்க்கெட்ஸ்க்கு வந்துக்கிட்டே இருக்குது. மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகுமா அது அப்பா இன் நெக்ஸ்ட்டு 2 to 3 years ஆர் 5 years டைம் ஃப்ரேம் எனிவேர் நியர்? அது பற்றி அது மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகுமான்றது we don't know nobody. I think concerns about the economy are genuine, they warrant it. Market movement can be, it's a very shallow market, is a very shallow indicator of the economy. So like I've told you, investor interest, at least foreign investor interest, is only declining in Indian stock markets. It's very clear, the data shows that very clear. அது இப்போ மாறணும் அப்படின்னா இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் வரணும். இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் எப்படி வரும்? எல்லோரும் சொல்கிற எக்கானமி 70 வருஷத்தில் இவ்வளோ மோசமாக இருந்தது இல்லைன்னு அவர் ராஜீவ்குமாரே சொல்கிறாரு, நீத்தி ஆயோக் வைஸ் சேர்மன். யூஎஸ் சைனா ட்ரேட் வார், German economy is stagnant, the Chinese economy is going through a slowdown. எப்படி இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் திருப்பி வரும்? ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ கான்ட் ப்ரிடிக்ட். சரி, இப்போது நீங்கள் வந்து இப்போது நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஃபுல்லாகவே ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரி தான் இது போயிட்டுருக்கீங்க. இப்போ இந்தியாவில் வந்து நிறைய போயிட்டு இருந்தேன், இப்போ பண்ணுறது இல்லை. நான் பாலிடிக்ஸ் வந்தப்புறம் அதெல்லாம் விட்டேன். சரி, தேங்க்யூ சார். ஸோ இப்போ வந்து இந்தியாவில் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி எப்படியாவது ஒரு இது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ட்ரீம்ஸ் இருக்குது சார். ஸோ அந்த ட்ரீம், அந்த ஆம்பிஷன் வந்து அவங்க எந்த பாத்தில் கொண்டு போனால் அது வந்து சக்ஸஸாக மாறி நிற்கும். அதுக்கு ஏதாவது ஒரு எஸ் இதுக்கெல்லாம் ஒரு இன்ஃபார்மேஷன்லாம் இல்லைங்க. இது வந்து என்ன கெமிக்கல் ஃபார்முலாவா? இது H2 ஆக்சிஜனும் ஆட் பண்ணால் தண்ணி வந்துடும், H2O வரும்னு. அப்படி ஒன்றும் ஃபார்முலா இல்லை. See, I strongly believe that there is a lot of luck element in a lot of this. Okay, I know it sounds very but I think there's a very strong element of luck in the startup world. When is money available? Are you able to அந்த ஒரு மீட்டிங் இன்வெஸ்டரோட வச்சுருந்தீங்க, அது திடீர்னு அவருக்கு பிடிச்சி போச்சு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பிரியாணி சாப்பிட்டீங்க, பிரியாணி நல்லா இருந்துச்சு, அவர் மூடு நல்லா இருந்துச்சு, அவர் உங்களுக்கு காசு கொடுத்துட்டாரு, அந்த காசை வச்சு நீங்கள் பெரிய கம்பெனி ஆயிடுச்சு உங்கள் ஸ்டார்ட் அப்.
I think there is a lot of such stories. And I say that after having seen startups for the last 15 years. So, unfortunately for you, I don't have a formula. The only thing I will say is, I think any startup, in fact a friend of mine used to say, you have to be in the business long enough till you turn lucky. இந்த லக்கு வர வரைக்கும் நீங்கள் அது வரைக்கும் இருக்கணும். You should never give up. You keep at it, keep at it, keep at it, keep at it, luck will come someday. So, startups really is that, it's about that, being in it until you turn lucky. So, that's all I'll be able to say. ஸோ இப்போ நம்ம நார்த் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் விட சவுத் இந்தியாவில் வந்து ஈக்விட்டி மேலே ஒரு பெரிய அவேர்னஸும் கிடையாது. இது அதே மாதிரி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் நிறைய பேர் கன்சிடரும் பண்ணுறதில்ல சார். ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கூட மோரோவர் இதை வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ்க்கு ஏதாவது ஒரு உங்களோட பாயிண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? Actually, it's an interesting point because the south is richer than the north. So, south is more educated than the north. So, ideally they should be more aware of the equity markets. அது இல்லை, அது புரியுது எனக்கு. I don't know, I have not studied it, so I don't know என்ன காரணம் என்ன இருக்கும் அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் அது என்னமோ அது ஒரு ஐ திங்க் இட்ஸ் வெரி மிஸ்அண்டர்ஸ்டுட் ஆல்சோ. இன் அ எக்கானமி லைக் இந்தியா நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஸ்டாக்ஸ் ஆர் த பெஸ்ட், ஸ்டாக்ஸ் ஆர் வெரி குட். ஸ்டாக்ஸ்னால் நீங்கள் கம்பெனி கூட வேண்டாம், இப்போல்லாம் இடிஎஃப்ஸ் வந்துடுச்சு இல்லையா? ஸோ இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ அதை வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லணுங்க. அதாவது ரொம்பவே இங்கே ஐ அக்ரி வித் யூ, அவேர்னஸ் இஸ் லோ நவ், பட் I think it requires understanding the concept of risk. Somehow இங்கே வந்து சவுத்தில் வந்து அது மார்க்கெட்னா ரிஸ்க் ஜாஸ்தின்னு ஒரு இது இருக்குது. எஸ், மார்க்கெட் ஜென்ரலாக ரிஸ்க் ஜாஸ்தி, பட் இப்போது இடிஎஃப்ஸில் ஏன் பண்ணுறதில்ல? இடிஎஃப்ஸ் இஸ் ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் அன் இன்வெஸ்டர் இன் த சவுத். ஸோ ஏன்னா எந்த கம்பெனி மேலேயும் ரிஸ்க் எடுக்க வேணாம், எந்த செக்டர் மேலேயும் ரிஸ்க் எடுக்க வேணாம், எந்த இண்டஸ்ட்ரி மேலேயும் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஒரு இடிஎஃப்பில் போய் ஒரு 10 வருஷம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக யூ வில் மேக் சம் ரிட்டர்ன்ஸ், யூ வில் மேக் குட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு அதை எடுத்து சொல்லணும். ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஐ திங்க் இட் வில் டேக். இப்போது நீங்கள் வந்து எனக்கு இப்போது நீங்கள் ஒரு 28 அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் வந்து யாராவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த ஃபீல்டில் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு அட்வைஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு? ஃபைனான்ஸ்லையா? எஸ் சார். See, I'll go back to what I said earlier, which is the ability to understand the role of luck. When you're young, you always think it's all skill. நான் நல்லா பண்ணால் நான் பெரிய பிளேயர்னா, அப்படி நல்லா பண்ணலைன்னா ஐயா நான் யூ ஷேட்டர்ஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ். ஐ திங்க் ஐ விஷ் ஐ ஹேட் லேர்ன்ட் த ரோல் ஆஃப் லக் மச் ஏர்லியர். And this, what I said earlier, which is you just be at the same time. And very quickly, we take decisions based on one event. ஏதோ ஆச்சு, அது நல்லதோ கெட்டதோ, நல்லதாச்சுன்னா ஐயோ நான் பெரிய, ஸோ அதே யூ கண்டினியூ, கெட்டதாச்சுன்னா விட்டுட்டு திருப்பி வேறு இடத்துக்கு போகிறது. ஐ திங்க் தட் இஸ், ஐ விஷ் ஐ ஹேட் காட் known this earlier, that you just have to sustain at something for a longer period of time. Sure. That's it, sir. Thank you. Thank you, sir. Thank you for sharing the insights. Guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் அமுக்குங்க. நன்றி.